உங்கள் ஃபேவரெட் ஃபுட் என்னன்னு கேட்டால் நிறையா பேர் வந்து பிரியாணின்னு தான் சொல்லுவோம். யூசுவலாக நம்ம ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறப்பவே ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது ஓகே பிரியாணி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த எல்லாத்தோட ஃபேவரெட் பிரியாணியை வீட்டில் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். தேவையான மசாலா, சால்ட், கர்ட்லாம் போட்டுட்டு அதை வந்து ஒரு 1/2 to 1 hour மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம். குக்கிங்க்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணியில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து குக்கரில் நம்ம பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ நிறையா எஃபர்ட் போட தேவையில்ல, கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் இது செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பட்டர் போட்டு ஆயில் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளிலாம் போட்டுட்டு தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் சால்ட் போடுறோம். தென் வந்து பிரியாணி மசாலா போட்டுட்டு சிக்கன் மசாலா போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கிளறி விடுறோம். ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினாவும் வேணால் போட்டுக்கலாம். தென் வந்து கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணுறோம். கர்ட் ஆட் பண்ணி அது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ கொஞ்சம் சிக்கன் வேகிறதுக்கு வந்து நமக்கு ஒரு 20 minutes கிட்ட ஆகும். ஸோ வந்து அது வேகிற கேப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஏன்னா சிக்கனே ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விடும். தென் ஓரளவுக்கு சிக்கன் வெந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசியை வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு தென் ஃபினிஷிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு மூடி வச்சுட்றோம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ பிரியாணி யூஸ்வலாக எல்லாருமே சிக்கன் 65 கூட பேர் பண்ணி சாப்பிடுவாங்க. தென் நிறைய ஸ்டார்டர்ஸ் கூட போகும். நான் இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் கூட இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெப்பர் சிக்கன் மேக்கிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் அதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள். பிரியாணிக்கு யூஸ்வலாக எல்லாருமே பாயில்டு எக் வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு சேஞ்சுக்காக ஆம்லேட் போட்டு செஞ்சுருக்கோம். ஸோ இது ஒரு காம்போ மாதிரி பிரியாணி தென் பெப்பர் சிக்கன் அண்ட் ஆம்லேட் வந்து வச்சு பண்ணது லாஸ்ட் சண்டே.